வணக்கம். நான் உங்க மிஸ்ஸஸ் ஹிமா ஜெயக்குமார் பேசுறேன். வெல்கம் டு மை ஏசிஏ ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு ஒவ்வொரு மந்த்துமே போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நான் எப்படி மேனிஃபெஸ்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இயர் இந்த மந்தோட லாஸ்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் 12/12 போர்ட்டல். என்னைக்கு? That is on Friday. So coming Friday date பாத்தீங்கன்னா 12/12/2025 அன்னைக்கு தான் 12/12 போர்ட்டல் ஓபன் ஆகுது. என்ன பண்ணலாம் அன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்ல, அன்னைக்கு 12/12 சொல்லும் போது நியூமராலஜி பிரகாரம் இட் இஸ் 6 அப்படின்னு சொல்லி வரும். தட் இஸ் வீனஸோட எனர்ஜி இருக்கு, சுக்கிரனோட எனர்ஜி அதிகமா இருக்கறனால நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். 12 அந்த மணிக்கு 12 மணி 12 நிமிஷம் அந்த டைம்ல நீங்க ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு தான். அகல் விளக்கு எடுத்து எண்ணெய் ஊத்தலாம், இல்ல நெய்யும் ஊத்திக்கலாம். ஊத்தி அந்த அதை பத்த வச்சுக்கோங்க. தட் இஸ் அந்த விளக்கு எரியும் போது ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. அந்த பே லீஃப்ல கிரீன் கலர் பென்ல ஃபர்ஸ்ட் 777 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுறோம். 777 கொஞ்சமா ஒரு கேப் விட்டு, மறுபடியும் 555 மறுபடியும் ஒரு கேப் விட்டு 999 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல நீங்க எழுதணும். அதே பே லீஃப் அந்த பிரியாணி அலியை திருப்பிட்டு உங்களோட ஒரு விஷ் நீங்க எழுதுங்க. ஏதாவது ஒரு விஷ் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க நினைப்பீங்க தெரியுமா? அது நீங்க எழுதுங்க. எப்படி எழுதணும்? பிரசன்ட் டென்ஸ், இது நடந்துகிட்டு இருக்க மாதிரி நீங்க எழுதணும். ஓகே, எழுதிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனதுக்கு அப்புறம் அந்த 12 மணிக்கு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பே லீஃபை எடுத்து வச்சு நீங்க எழுதுன விஷயத்தை 12 டைம்ஸ் நீங்க அதை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும் போதே நீங்க ஃபீல் பண்ணணும், தட் இஸ் அது உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க மாதிரி. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் அதை உங்க உள்ளங்கையில வச்சு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பே லீஃபை எடுத்து அந்த விளக்கு நீங்க எடுத்து வச்சுட்டீங்க தெரியுமா, அந்த விளக்கு நெருப்புல அப்படியே காமிச்சு எரிச்சிட்டு அதுல ஒரு சாம்பல் வரும். அந்த சாம்பல் எடுத்துட்டு போயிட்டு வெளியில வச்சு யூனிவர்ஸை பார்த்து அப்படியே ஊதி விட்டுடுங்க. ஓகே, ப்ளோ பண்ணி விட்டுடுங்க. தட் இஸ் யூனிவர்ஸ்க்கு நீங்க ஒப்படைக்கிறீங்க, இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்னதை கண்டிப்பா நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஓகே, தேங்க்யூ.